தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதியோட அப்பா பணம் ஏற்பாடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட அம்மா குடுத்த நகைய எடுத்துட்டு போய் அடகு வச்சு, பணத்த ஏற்பாடு பண்ணி வந்துகிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட அப்பா நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு விழுந்தர்றாரு. இத பார்க்குற நம்ம பரமனும், பரமனோட நண்பர்களும் அந்த வாயாடியோட பொம்பளையோட அப்பா தானே! ஸோ என்ன மயங்கி விழுந்துட்டாரு, தூக்குடா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு தன்னோட ஆட்டோலயே தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிடுறாப்ல. ஆனா, இந்த லீலாவதி இத வேற மாதிரி இளமதி கிட்ட சொல்லிடுறாங்க. அதாவது இளமதியோட அப்பாவ கடத்திக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ, இத இளமதி கிட்ட சொன்ன உடனே இளமதி என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம, மேல போய் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த ரிஷி எஸ்ஐ வேறயா மேல ஏதாச்சும் ஒரு கேஸ் மாட்டாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறப்ப, இது அல்வா மாதிரி வந்துருது. உடனடியா அவரும் என்ன நடந்ததுன்னே விசாரிக்காம, டக்குன்னு ஆஸ்பத்திரியிலேயே போய் பரமன அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து, லாக்கப்ல வச்சு அடி உரி உரின்னு உரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இளமதிக்கு உண்மை தெரிய வரப்போகுது. ஸோ இளமதி என்ன செய்ய போறாங்க? தப்பு செஞ்சது இளமதி தான் இப்ப அப்படிங்கிறது உறுதியாக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.